ஹலோ நண்பர்களே, கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள். நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸை அடித்து திருப்பது தான் பார்க்க போகிறோம். லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். சிக்கா போட்டுக்கலாம். சிக்கா போட்டால் தான் அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம சிக்கா போடுறோம். திருப்பினா கரெக்டாக வரும் பாருங்கள். கரெக்டாக நம்ம லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். ஒரு நகத்தில் வச்சு நம்ம ஃப்ரெஷ் பண்ணால் கரெக்டாக அழகாக வந்துடும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நான் சிக்கா போட்டுங்க. கட் பண்ணால் தான் நல்லா கரெக்டாக வரும். படிமான தையல் போட்டுக்கலாம். சுற்றி கிளாத் நவுறாமல் இருக்குது. நம்ம சுற்றி தையலும் போட்டுக்கலாம். ரெண்டு கிளாத்தும் ஒன்றா இருக்குதான்னு பார்த்து போடுங்க. ஒரு கிளாத்து விட்டுட்டு போட்டு போகிறீங்க. ரெண்டும் இருக்கான்னு பார்த்துட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். நம்மளை எப்போவுமே கைத்தொழில் ஒன்று காப்பதும் இந்த டைலர் வேலைன்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் கற்றுக்குங்க. நம்மளை எப்போவுமே கைத்தொழில் கைவிடாது. யார் கைவிட்டாலும் கைத்தொழில் கைவிடாது. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோங்க இல்லையா, அங்கே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அளவு ஜாக்கெட்டை வச்சு நம்ம அந்த எவ்வளோ இருக்குமோ ஒருத்தருக்கு 3 இருக்கோ 2 இருக்கோனாலும் நம்ம பார்த்தே நம்ம பிடிச்சிக்கலாம். டாட்டையும் நம்ம பிடிச்சிட்டோம். இப்படி 3 டாட்டை வச்சு பார்த்தா அப்படி தூக்கி போட்டால் அப்படி அந்த அக்கு ஷேப்பில் கரெக்டாக அப்படி நிற்கணும். அப்போ தான் அது நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் சாஞ்சாப்பிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம கரெக்டாக பிடிக்கலன்னு அர்த்தம். இது மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம பட்டி பீஸ் வச்சுக்கலாம். பேக்கில் லைனிங்கும் மேலே ஃப்ரண்ட்டில் ஒரிஜினல் கிளாத்தை வச்சு நம்ம அந்த ஷேப் எடுத்துருங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம தையல் அடிச்சுட்டு வரலாம். 3 கிளாத்தும் ஒன்றா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அடிச்சுட்டு வரணும். ஒரு கிளாத்து விட்டுட்டு இன்னும் மேலே ஒரு கிளாத்து நடுவில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 3 கிளாத்து ஒன்றா இருக்குதான் பார்த்து பொறுமையாக கூட அடிங்க. கரெக்டாக 3 கிளாத்து ஒன்றா இருக்கிறத பாருங்கள். அந்த டாட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம மடித்து விட்டுக்கலாம். அப்படியே வச்சு அடிச்சுன்னா அங்கே இடத்துல மோடாக தெரியும். இதேமாதிரி மடித்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம அடிச்சுட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்கள். பிசுறே தெரியாது. இதை மாதிரி நீங்கள் வச்சு அடிச்சிங்கன்னா கீழே ஒரு கிளாத்தும் மேலே ஒரு கிளாத்தும் இந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பிசுறே வராது. நிறைய எடுத்துன்னு வர்றது இல்லை குத்துறது அதுமாரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்களும் இதுமாரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மேலே இப்போ படிமண் தையல் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே இப்போ நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிசுறே தெரியாது. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொக்கி பீஸுக்கு வச்சிடலாம். நம்ம கஷ்டப்பட்டால் எப்போவுமே நம்மளுக்கு
நல்லது தான் நடக்கும். ஒரு பழமொழி கூட ஒன்று இருக்குது. ஓடாத வண்டி ஒர்க் ஷாப்புக்கு போயிடும், உழைக்காத உடம்பு மருத்துவமனைக்கு போயிடும். அதனால் நம்ம உழைக்கிறவங்க நம்ம எப்போவுமே நல்லா தான் இருப்போம். கொக்கி பீஸு நம்ம ரஃப் அடிக்கிறோம். இப்போ ரஃப் அடித்தா தான் ஸ்டிப்பாக நிற்கும். ரஃப் அடிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஐ பீஸுக்கு வந்து எல்லாத்தையும் நான் முடித்து வச்சுட்டேன். கொக்கி பீஸுக்கு தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். நான் ரெண்டுத்தையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இதுமாரி பிசுறு இல்லாமல் நீட்டாக நம்ம வெட்டிக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுறவங்க. ஆனால் நம்ம பிசுறு இல்லாமல் கரெக்டாக நம்ம வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஐ பீஸு நான் முடிச்சு வச்சுட்டு இருந்தேன். 2 வச்சு பாருங்கள் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு. ஈக்குவலாக இருக்குங்க. பிசுறு இல்லாமல் நீங்களும் தைக்கலாம் உங்களாலும்.